திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து தான் ஆட்சியில் இடம்பெறும் ஒரு திட்டம் தீட்டினாரு. எதிரி அதிமுகவுடைய ஒற்றை எதிரி திமுக, அவரோடு இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்யறது என்ன நியாயம்? இதுல எங்களுக்கு ஏற்ப இல்லை. இது சொன்னது யாரு? மக்கள் விருப்பப்படியான ஒரு அரசை அமைக்க ஜோசப் விஜய் விரும்பல. ஒரு உண்மையானவராக இருந்தால் நேரடி அதிமுக அணியினுடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவரை பார்த்து ஆதரவு கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு எழுத்து மூலியமாவது அவர் கேட்டிருக்கலாம். அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறது காரணமே விஜய் தான். நிச்சயமா இவங்க ஏற்கனவே ஒரு திட்டத்தோட தான் இதை நடந்திருக்காங்களோன்னு அப்போவே அதிமுகவில் இருந்துக்கிட்டே எதிரிகளுக்கு சாதகமா இரையாயிருக்காங்களோன்றத ஒரு ஐயம். எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வரக்கூடாது, அதிமுக பதவிக்கு வரக்கூடாது, ஆனால் யார்கிட்டயாவது போய் இவங்க பதவி வாங்கணும். சரி, இப்போ அடுத்த கட்டமாக என்ன முடிவு அதிமுக? அதிமுக இருக்கு. அதுலேருந்து பதவி கேட்டு போனவங்க, அங்கே பதவி கிடைக்குன்னு போனவங்க இன்னைக்கு பரிதாபத்திற்குரிய நிலையில வந்துட்டாங்க. ஒரு தோல்வி வந்திருக்கு அதிமுகவில். இந்த தோல்வியை குறித்து ஒரு அதுக்கான காரணங்கள் ஆராயிறது, அது குறித்து டிஸ்கஸ் பண்றது, அதுக்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். திரு எடப்பாடி பழனிசாமி அதை கோடிட்டு காமிக்கிறாரு, வெற்றி தோல்வி. ஆனா தோல்வியே அடைஞ்சிட்டு இருந்தா என்ன? இல்ல வெளிப்படையான ஒரு உரையாடலுக்கு, ஒரு டிஸ்கஷனுக்கு, பேசுறதுக்கு திரு எடப்பாடி தயாரா இருக்காரா இல்லையா? தாவேகா கேட்டாங்க கூட்டணி அமைக்க, தேமுதிக வந்தாங்க 1/2% ஒதுக்கீங்க, புதிய தமிழகம் வர்றாங்க, எல்லாரையுமே நீங்க விரட்டுறீங்க. அதனாலதான் தோல்வி அதிகமா பேசுவீங்க. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி, செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு குழப்பம் இருக்குது. சில நம்பர்ஸும் தெரியுது, யார் எங்கே இருக்காங்கிறது தெரியுது. தோல்வினால் ஏற்பட்ட குழப்பமா, இல்லை ஏற்கனவே இருந்த குழப்பம் தோல்வியால் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன்? இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. எப்போவுமே அரசியலில் சிலர் எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுக்கு ஒரு நியாயமான வழியை கடைபிடிப்பாங்க. ஒரு சிலர் எதையாவது கடைபிடிச்சு பதவிக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு சிலர் இந்த தோல்வியிலிருந்து அவங்க பலன் பெறுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் ஒரு சிலர் இன்னைக்கு பதவி பெறுவதற்குரிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது அவங்க தனிப்பட்ட அவங்களுடைய சுயநலம் சார்ந்த செயல்கள். அது கட்சியில் பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இல்லை, நம்ம வெளிப்படையாக தெரியுது. இல்லை, சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க போகும்போது 2 அணிகளாக பிரிஞ்சு இருக்குது அதிமுக. அது மாதிரி தெரியல பிளவு. இல்லை, திரவியம் சார் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்களா அது சரியாக தெரியும். அதாவது ஆட்சியில் போய் பங்கேற்கணும்னு சொல்கிறவங்க மக்கள்கிட்ட நம்ம அதிமுகவுக்காக வாக்கு கேட்டோம், மக்கள் ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு கொண்டு போகலை, அதனால் எதிர்கட்சியாக இருக்கிறோன்றதை நிரூபிக்கிற நிலையில் அதிமுக இருக்குது. என்டிஏ கூட்டணி தொடருது. தோழமை கட்சிகள் உள்பட எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகு அடுத்த முடிவுக்கு போகலை. அதனால் அந்த கட்சி ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியை நம்ம அதே நிலையில் அவங்க ஆட்சி அமைக்கிட்டு அதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவங்க ஆட்சி அமைச்சிக்கிட்டு போட்டோம், அதில் போய் நம்ம பங்கேற்க வேண்டாம்ன்றது கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு சிலருக்கு 5 வருஷம் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் 5 வருஷம் பதவி இல்லாமல் இருந்தால் என்ன செய்யறது? ஏற்கனவே ஒரு 5 வருஷம் இருந்தாச்சு பதவி இல்லாமல். அதுதான், இன்னும் 5 வருஷம் அவங்க இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அதனால் இந்த கட்சியில் போய் ஆட்சியில் போய் பங்கேற்று அமைச்சர் பதவி வச்சா அதை வச்சு கட்சியை வளர்த்து அதிமுக ஆட்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்போது திமுக எதிர்கட்சியாகவே இப்போ அவங்க ஆளுங்கட்சிக்கு உரிமை கோர போகிறதுன்னு அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. அப்போ இது என்னன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு திட்டத்தோடு தான் இதை நடந்திருக்காங்களோன்னு அப்போவே அதிமுகவில் இருந்துக்கிட்டே எதிரிகளுக்கு சாதகமாக இரையாயிருக்காங்களோன்றத ஒரு ஐயம். ஏன்னா விஜய் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னாரு.
இப்போ இவங்க அதிமுக கொண்டு போய் அதில் சேர்த்துட்டாங்களா, அமைச்சரோட பங்கு எடுத்துட்டாங்களா, அவர் சொன்னது தானே நடக்கும். அப்போ அதிமுக எங்கே இருக்கும்? இல்லை, அவங்க அதை தாண்டி அவங்க சொல்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறது ரெண்டாவது. ஆனால் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து தான் ஆட்சியில் இடம்பெறும் ஒரு திட்டம் தீட்டினாரு. எதிரி அதிமுகவுடைய ஒற்றை எதிரி திமுக, அவரோடு இணைந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்யறது என்ன நியாயம்? இதுல எங்களுக்கு ஏற்ப இல்லை. இது சொன்னது யாரு? சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. சி.வி. சண்முகம் தானே சொன்னாரு. அதே பேட்டியில செகண்ட் ரவுண்ட்ல பாருங்க என்ன சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அது சொல்லியிருப்பாரு, செகண்ட் ரவுண்ட்ல ஒன்று சொல்லியிருப்பாரு. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அதுவும் இருந்துச்சு. அந்த இல்லை, நான் சொல்ல வரேங்க. செகண்ட் ரவுண்ட்ல அதை சொல்றாருல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதை சொல்றாரு. செகண்ட் ரவுண்ட்ல அவர் என்ன சொல்றாரு, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அதுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரலன்னாருல. திருமாவளவன் யார் ஆதரவுள்ள போட்டி கூட்டணி இருந்தாரு, சரி யார் ஆதரவுல ஆட்சி அமைப்பாரு? அப்போ திமுகவோட சேரலையா? சொல்லுங்க. அவரோட வந்து நீங்க இப்போ எடப்பாடி மேல ஒரு அதிமுகவை சார்ந்தவர், அவர் அதிமுக இல்ல. அதுதான் அதிமுக அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறோம், அதுக்கு வந்து திமுகவோ வேற எந்த கட்சியோ வெளியே இந்த ஆதரவு தந்தா அதுல வந்து கட்சி கலங்கப்பட்டுரும். ஆனா திருமாவளவன் தலைமையில இவரும் போய் ஆட்சியில் பங்கேற்பாங்க, திமுகவும் பங்கேற்று ஆட்சி நடத்தினா அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்சியின் பலமா? அதிமுக இப்போ ஒரு ரெண்டு துருவமா இருக்கக்கூடிய கட்சிகள் இணையிற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது இப்ப அங்கேயும் வேண்டாம் இங்க வேண்டாம், இல்லைங்க இணையறதுன்னா ஆட்சி அமைக்க முடிவெடுக்கும் போது ரெண்டு பொதுவான ஒரு தலைவர், இன்னும் சொல்ல போனா ஒரு எப்படி பொதுவான தலைவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒருத்தர் வராரு, அந்த அடிப்படையில ஒரு முயற்சி நடக்குது. பொதுவான தலைவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய சார்ந்த தலைவர்ன்றதெல்லாம் வந்து நீங்க அந்த கூட்டணியில அவர் சேராம இருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. அவர் திமுகவே வந்து அந்த கட்சியே என்ன வெளியேற்றினா கூட நான் அந்த கட்சியில தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எப்படி நீங்க பொதுவான தலைவர்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட தலைவர் நீ தாவேக ஆதரவு கொடுத்திருக்காரு, அதையும் பார்க்கணும்ல. அதுதாங்க, அவங்கவுங்க பதவிக்காக அந்த வாய்ப்பு இல்லைன்னாலும் வாய்ப்பை உருவாக்க அவங்க முயற்சி பண்றாங்க. ஆக என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பதவிக்கு வரக்கூடாது, அதிமுக பதவிக்கு வரக்கூடாது, ஆனா யார்கிட்டயாவது போய் இவங்க பதவி வாங்கணும். இவங்களோட நோக்கமே வந்து பதவி, அமைச்சர் பதவி பெறணும், தாண்டி வேற எந்த 5 வருஷம் பதவி இல்லாம இருந்துட்டாங்க. இன்னும் 5 வருஷம் எப்படி தாங்க முடியும்? அதனால சி.வி. சண்முகம் பதவி இல்லாமல் இருக்க மாட்டார். போன 2021 தேர்தலில் விழுப்புரத்தில் தோத்தார் இல்லை, விழுப்புரத்தில் நின்று சட்டமன்றத்துக்கு டாக்டர் லட்சுமணன் கிட்ட அவர் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட டெய்லி வந்து புலம்பி அழுது புரண்டு எம்பி பதவி வாங்கினார்ல. இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் அதை ஒத்துக்க மாட்டேன்னாரு. அவருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு எது கொடுக்கணுன்னாரு. அப்படி கொடுக்கறதா தான் நீங்கள் ஒன்று அவரை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் கட்சியிலேயே பிரச்சனை வந்தது. அப்படி பதவி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு இவருக்காக எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கே இன்னைக்கு பதவி இன்னொருத்தர் கொடுக்குறாருன்னா ஒன்று துரோகம் பண்ணிட்டு போகிறவங்க இவங்க, அதாவது பதவி இல்லாமல் இருக்க முடியாது. சரி, ரைட்டு. இப்போ அவங்களுடைய நோக்கம் இதுவாக இருக்குன்னு சொல்லி பொதுவான அவங்களுடைய நோக்கம் எதுன்றது வெளிப்படையாக தெரியுது. அது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னை போல கட்சியை தொடக்க காலத்துலேருந்து 72லேருந்து இந்த கட்சியில் உழைச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, நீங்கள் சட்டமன்ற இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் ஒத்துக்கிறாங்கல்ல. ஆமாம், எங்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க. சரி, பொதுச் செயலாளர் எலெக்ஷனை சந்தித்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு 47 பேரை வெற்றி பெற வச்சார், அதையும் ஒத்துக்கிறாங்க. அவருடைய உழைப்பை வந்து யாரும் குறை சொல்லலை, எல்லாம் செஞ்சார் இல்லை. அவருக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கூடாதா? ஒரு கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் நடத்தி சட்டமன்ற கட்சியை தேர்ந்தெடுக்குமா? அதில் இருக்க இவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு அது அவங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்ன கணக்கு, எந்த கணக்காக இருந்தாலும் நீங்கள் கட்சி தானேங்க அதை முடிவு பண்ணணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி தான்
அசெம்பிளி பார்ட்டி ஒரு விங் அது. இருக்காது. அசெம்பிளியில் கட்சி இல்லாம அது இங்க வரப்போகுது. ஆமாம், கட்சியினுடைய சிம்பிளில் நிற்கிறீங்க, கட்சியினுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து பொதுச் செயலாளர் சொல்லி நீங்கள் ஒன்றும் வேணாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அசெம்பிளியை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அசெம்பிளி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் போட்டால் எத்தனை பேர் இருக்கும்? 47 அதிமுக தான் இருக்கும். இதில் எங்கே ஃப்ராக்சர் இருக்குது, எங்கே பிளவு இருக்குது? பிளவு இல்லை. ஆனா அண்ணா இருங்க, அந்த எடப்பாடி பழனிசாமி நம்பரை கொண்டு கொடுக்குறாரு. 17 பேர் கொடுக்கும்போது 17 பேர் கொடுக்கல, 17 பேர் போய் மனுவை கொடுத்தாங்க. 47 பேரும் கையெழுத்து போட்டு தலைவராக தேர்ந்தெடுத்ததை கொடுத்தாச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி தலைவர், இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா போட்டு, துணைத் தலைவர் வந்து OS மணியன் போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் இவங்க ஒரு கணக்கு சொல்லிட்டு சபாநாயகர் காலம் தடுத்துறாரு ஒழிய, இதில் வந்து கட்சியினுடைய இவரை தான் நியமிக்கணும்னு கொறடா உத்தரவும் சட்டப்படி அந்த உரிமையும் கட்சிக்கு தான் இருக்குன்னு அதையும் கொடுத்தாச்சு. எல்லா விளக்கங்களும் சொல்லியாச்சு. அவர் சபாநாயகருக்கு ஏதாவது வந்து அவர் புதுசாக வந்தவர், அதனால் அவருக்கு சட்ட நுணுக்க அவர் உங்கள் முன்னாள் நிர்வாகி தான். அதான் அவர் நிர்வாகின்றதுல அது தனி கதை, அதை என்ன பேசலாம். அப்படிப்பட்டவர் அவருக்கு வந்து சட்டம் தெரியாமல் இருந்ததுன்னா வேணா விளக்கம் கேட்கணுன்னா விளக்கம் கேட்டுக்கலாம். அது கேட்குறாம அவர் பாவம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. விஜய்க்கு நேரம் இருக்கா இல்லையோ, சபாநாயகருக்கு நேரம் இல்லை. அதனால் அவர் அதை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய இவங்களுக்கு வந்து ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு தலைவர் யார் அப்படின்றத நிர்ணயிக்கிறது அந்த கட்சி நிர்ணயிக்குமா? அவங்களே தன்னெடுத்தியாக 10 பேர் சேர்த்துக்கிட்டு நான் தான் தலைவர்னு சொன்னாங்களா, அதை ஏற்றுப்பாங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டமாக என்ன முடிவு அதிமுக? அதிமுக இருக்குது. அதுலேருந்து பதவி கேட்டு போனவங்க, அங்கே பதவி கிடைக்குன்னு போனவங்க இன்றைக்கி பரிதாபத்திற்குரிய நிலையில் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ஆயாராம் காயாராம் கதையை ஹரியானாவில் நடந்ததை தமிழ்நாட்டில் நடத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு நடத்தின சூதாட்டத்தில் அந்த சூதாட்ட பணம், சூதாடிகளுடைய பணம் புழக்கத்தில் வந்தது. அது வந்து சில இடங்களில் வந்து சோப்பாவாக போச்சு, சில இடங்களில் வந்து கேஷாக போயிருக்கிறதா சொல்கிறாங்க, சில இடங்களில் பதவியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன வடிவத்தில் போச்சுன்னு தெரியல. ஆக ஏதோ ஒரு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குதிரை பேரம் நடத்தினா நாளைக்கு சிபிஐ வழக்கு விஜய் மேலே வரும்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நரசிம்மராவுக்கு அந்த பாதிப்பு வந்து விஜய்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணுவோம். அது சட்ட ரீதியாக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போமோ அதை வந்து கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கோம். கவர்னரும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரம் பேசி ஒரு ஆட்சி நடத்துறது, இந்த சூதாட்ட ஆட்சி தொடரக்கூடாது. ஒரு சூதாட்டமே வந்து ஒரு ஆட்சியினுடைய அமைப்பதில் வந்து காட்டுற அந்த எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு சூதாட்டம் நடத்தி உங்கள் எண்ணிக்கை உயர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். நான் இப்போ சார், நீங்கள் சொல்கிற கருத்துப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய எண்ணம் வந்து இந்த 5 ஆண்டுகள் அவங்க வீணடிக்க விரும்பலை. அதை வீணடிக்க மீன்ஸ் வந்து பதவி இல்லாமல் இருக்க விரும்பலை, இல்லை பதவி வேணும், அதற்கு எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்காங்க. அடிப்படையில் அதுக்கு வந்து இவங்க மட்டும் காரணம் இல்லை. இப்போ இவங்களுக்கு பதவி தரன்னு சொன்னவங்க காரணம். ரைட், ஓகே. ஏதோ பதவி தரன்னு சொன்னாலும் கூட அது யார் அக்செப்ட் பண்றாங்க ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அவங்க யார் தரானாலும் அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு சட்டப்படியான, மக்கள் விருப்பப்படியான ஒரு அரசை அமைக்க விஜய் விரும்பலை. ஜோசப் விஜய் விரும்பலை. அவர் வந்து குதிரை பேரம் நடத்தி தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தணுன்றதை முடிவு பண்ணிட்டு தான் 108 பேரை வச்சுட்டு அது ஒரு 106 பேராக குறைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோர சொல்ல அவர் உண்மையானவராக இருந்தால் நேரடியாக அதிமுக அணியினுடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து பார்த்து ஆதரவு கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு எழுத்து மூலியமாவது அவர் கேட்டிருக்கலாம். அதுக்கு வெளியே அந்த ஆதரவு கொடுங்க, உங்களுக்கும் திமுக எதிரி, எங்களுக்கும் திமுக எதிரி, ஒரு பொது எதிரியை நாங்கள் வீழ்த்தியிருக்கோம். அதை நாங்கள் வீழ்த்தினாலும் அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்த ஆட்சியில் இருந்த அவலங்கள்லேருந்து மீட்டிருக்கோம். நீங்கள் வந்து அனுபவம் வாய்ந்தவர், எங்களுக்கு வந்து போதுமான எண்ணிக்கைன்றதுனால தார்மீக ரீதியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் தவறு செஞ்சால் நீங்கள் கண்டிங்க, நல்ல ஆதரவு கொடுங்க. வெளியே ஒரு நேர்மையான அரசு நாங்கள் என்ன இருந்துச்சு அதிமுக கேட்கலன்ற. இதை கேட்டால் தானே, நீங்கள் கேட்கலன்றது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம இந்த கட்சியில் பதவிக்கு அலைகிற ஒரு சில
அரசியலில் வச்சுக்கிட்டு அதை பதவியும் பலனையும் அடைய விரும்புகிற ஒரு சிலரை வந்து சந்திக்க சொல்ல தான் பிரச்சனையே வந்தது. ம். அதுதான் அதிமுகவினுடைய. இப்போது நீங்கள் ஒரு நேர்மையாக இருந்தால் நேராக வந்து கேட்டிருக்கலாம். தரலைன்னா அதுக்கப்புறம் வேற. வேற. ஒரு கட்சி எடுக்க வேண்டிய முடிவை அந்த கட்சியில் இருக்கின்ற சில விலை போன ஒரு சிலரை வச்சுக்கிட்டு இவங்க எடுத்ததுனால தான் அந்த பிரச்சனை. அப்போது இந்த கோளாறு எங்கேருந்து வருது? விஜய் அதை விரும்புகிறாரு. விஜய் வந்து அதிமுகவுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறது காரணமே விஜய் தான். நிச்சயமா விஜய், அதாவது விஜய்ன்றது இன்னைக்கு அந்த கட்சியை வந்து யார் கையில் இருக்குதுன்ற அதுவே கட்சியினுடைய நிர்வாகிகள் வச்சுக்கணும். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆதவ அர்ஜுனா வந்து ஏற்கனவே செங்கோட்டையனை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி செங்கோட்டையனை வச்சு இதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லீமா ரோஸை வச்சுக்கிட்டு இதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு விவாதம் மாதிரி இன்னும் முற்றுப்புள்ளிக்கு வரல. இது வந்து இன்னைக்கு வந்து இந்த பர்ச்சேஸில் இன்னைக்கு வந்து அவங்க சக்ஸஸ் ஆகலைன்றதான் எனக்கு கிடைச்ச இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் கிடைச்ச தகவல். அதனுடைய விளைவு இவங்க ஏமாத்தலாம் நினைச்சாங்க. சட்டப்படி 2 குழு இருக்குன்னு சொல்லி அதிமுக 2 ஃப்ராக்சர் இருக்குன்னு சொல்லி சட்டசபையில் அறிவிக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பு சட்ட வாய்ப்பும் இவங்களுக்கு இல்லை. அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சு இவங்க எங்கே கேட்டாங்களோ அங்கே இடங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமான லீகல் ஒப்பீனியன் கிடைக்கல. அதனால் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறதா கடைசியாக இப்போ ஆதவ அர்ஜுனா பேட்டியிலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அவங்கள பதவியில் உட்கார வைக்கணும்னு சொல்லவே இல்லையே, அது அவங்க கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு. அது அவர் சீசனும் பார்த்துப்பாரு, ஏதாவது சட்டம் வந்தால் கூட பார்த்துப்பாரு. அதுதான் நடுத்தூரில் கூப்பிட்டு தேர் எடுத்து தெருவில் விட்டாங்க. அவங்க ஒழுங்காக இங்கேருந்து ஏதாவது இருந்திருப்பாங்க. இவங்க போய் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் மந்திரி, பாவம் ஒரு 12 பேருக்கு மந்திரி பதவி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. பாவம் அந்த இது குட்கா விஜயபாஸ்கர்லேருந்து அந்த பத்திரப்பதிவு விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாரும் வந்து நடிச்சிருக்கு வந்து உங்கள் கட்சி சார்ந்தவங்களே நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அமைச்சர் ஆகலான்ற ஆசைங்க. அவங்க மேலே இருக்க வழக்கெல்லாம் வந்து நீர்த்து போக செஞ்சலாம். காமராஜ் பாவம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் எதுக்கும் வர மாட்டார். வேகமாக வந்துட்டு நாள்தோறும் பேட்டி கொடுத்தாரு. சிவி சமூகத்தை சுற்றி வந்தார். இப்போ எல்லாருக்கும் வந்து நிச்சயமா. இப்போ நான் என்னன்னா அப்புறம் கேட்க வந்ததுன்னா, இப்போ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு, ஒரு பதவி வைக்கணும்னு ஆசைப்படு, இதெல்லாம் நான் கேட்ட ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க கேட்டுருங்க. நான் அந்த கேள்வியை மறந்துடும். நீங்க ஏற்கனவே ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. நான் என்னன்னா, இப்போ அதை தாண்டி இது ஒரு தோல்வி வந்திருக்கு அதிமுகவில். இந்த தோல்வியை குறித்து ஒரு அதுக்கான காரணங்கள் ஆராயறது, அது குறித்து டிஸ்கஸ் பண்றது, அதுக்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அதுக்கு அவர் தயார் இல்ல. அதாவது இது வந்து ஆசை இல்லை, அவங்கள சொன்ன வார்த்தை. சிவி சண்முகத்திலிருந்து எஸ்பி வேலுமணியிலிருந்து விஜயபாஸ்கர் வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுல என்ன தவறு, நாம் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து நடத்துறதை விட ஆளுங்கட்சியாக இருந்து சேர்ந்து பயணிக்கிறதுல சரியா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு கேசி வீரமணி சொன்னார். 5 வருஷம் நம்ம என்ன வந்து தூங்கிட்டா இருக்க முடியும், ஒழுதிட்டா இருக்க முடியும், மக்களுக்கு சேவை செய்யணும்னா மந்திரி ஆகணும்னாரு. அதனால அவங்க தான் சொன்னாங்க. இதில் ரகசியம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, அதிமுக தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கலன்னு சொன்னீங்க. நிச்சயமா பாடம் கற்றுக்கிட்டோம். இல்ல அதை பத்தி விவாதிக்கிறதுக்கே எடப்பாடி தயாரா இல்ல பேசுவதற்கு. கடந்த தேர்தல் ஒரே நிமிஷம் அதை சேர்த்து சொல்லி இல்லைங்க, சண்முகம் என்ன சொல்றாரு, 2026 சண்முகம் சொல்றது தாவேகா கூட்டணியோட தாவேகாவோட கூட்டணி நம்பிக்கையான முயற்சி பண்ணோம். அதுக்கு அவர் வந்து ஏத்துக்கல. எங்க போய் முயற்சி பண்ண தேமுதிக எங்க போய் முயற்சி பண்ண அவங்க கேட்டாங்க, எங்க போய் முயற்சி தாவேகா கேட்டாங்க கூட்டணி அமைக்க, தேமுதிக வந்தாங்க 1/2% ஒதுக்கீங்க, புதிய தமிழகம் வர்றாங்க எல்லாரையுமே நீங்க விரட்டுறீங்க. நீங்க என்ன வந்து அதனாலதான் தோல்வி. என்ன வந்து அதிகமா பேச வைக்கிறீங்க. அவர் வந்து காலையில ஒன்று பேசுவார், ராத்திரி ஒன்று பேசுவார், மறுநாள் காலையில வேற ஒன்று பேசுறாரு. பேச சொல்லி பேட்டியிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒன்று பேசுவார், செகண்ட் ரவுண்ட்ல ஒன்று பேசுறாரு. நான் கேட்குறேன், தாவேகா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை விட்டுட்டு வெளியே வாங்க சொல்ல ஒரு முடிவெடுக்க முடியுமா? என்டிஏ கூட்டணியில் முதல்ல யார் போய் சேர்ந்தது? அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறிவித்து நாங்கள் பயணப்பட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து அவர் வேணா இவர் போன ஒரு அரசியல்ல வந்து அது சாத்தியமா? இதே எடப்பாடி அவர்கள் வந்து அப்புறம் மோடி கூட என்டிஏ கூட்டத்தில் போய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்துட்டு அடுத்து வந்து அடுத்த அது வந்து நான் தனிச்சு நிக்கலையான்னு சொல்றேன். அப்ப என்ன வெளியே வர முடியாமல இருக்குது. அது ஒரு விஷயம் இல்ல. அப்போ வந்துங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அது செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அதிமுகவினுடைய தலைவர்களை
பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் விமர்சித்தாங்க. உங்களுக்கு நல்ல நான் அதை சொல்ல, அப்படி ஒரு முடிவு எடுத்தவர் ஒருபோது கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர். நீங்க மாறி மாறி பேசுற சண்முகத்துக்காக முடிவு எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. சண்முகத்துக்காக அது சொல்ல அது உணர்த்த அவர் இன்னைக்கு சொன்னதுனால தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதனால சொல்றேன். ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அதிமுகவை அவங்க ரொம்ப மலிவா தலைவர்களை விமர்சனம் பண்ணாங்க. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் புரட்சி தலைவர் அம்மாவை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் விமர்சனம் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்களோட இணக்கமாக போக முடியாதுன்றதுனால அந்த கூட்டிலிருந்து வெளியே வந்தோம். அது உறுதியாக இருந்தோம். அந்த தேர்தலில் எவ்வளோ நெருக்குதல் வந்தால் கூட அப்போ உறுதியாக இருந்தோம். அதுக்கு பிறகு இதே தலைவர்கள் தான், இதே வேலுமணி, இதே தங்கமணி, இதே சண்முகம், இவங்க தானே வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லைன்னா நமக்கு திமுகவை எதிர்க்க முடியாதுன்னு சொன்னது இவங்க தானே, செங்கோட்டை உட்பட. அதுக்கு பிறகு இவர் ஒரு முடிவு எடுத்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்து அதை ஆரோக்கியமாக அதை கொண்டு போக சொல்ல, இவங்க திடீர்னு புதுசாக விஜய் வந்துட்டாரு. இப்போ இவங்க இதே வாயி என்ன சொல்லியிருக்கோம், விஜய் ஜெயிக்காம திமுக ஜெயிச்சிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அப்போ பிஜேபி விட்டுட்டு வரவானான்னு சொன்னோம், பிஜேபி இருந்தா தோத்துருப்போமான்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? பேசுறவங்க எது வேணா பேசலாங்க. அவங்க இல்ல ஓகே, புரியுது, நீங்க சொல்றது புரியுது. இப்போ என்னன்னா ரொம்ப தெளிவா அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அது நீங்க கரெக்டா தப்பா நீங்க சொன்ன, அதாவது அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். திரு எடப்பாடி பழனிசாமி அதை கோடிட்டு காமிக்கிறாரு, வெற்றி தோல்வி. ஆனா தோல்வியே அடைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்தேன், நீங்க வேற பாதையில கொண்டு போயிட்டீங்க. இந்த தோல்வியை பரிசீலனை செய்யணும் சொல்லி, இந்த தோல்வியை பரிசீலனை செய்ததுனால தான் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் எடுத்துட்டு புதிய மாவட்ட செயலர் போட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்ல, அது மாவட்ட செயலாளர் மாத்தினது ஆமாங்க. நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மண்டலத்துக்கு கூட 27 தொகுதி 21 தொகுதி அவர் பொறுப்பேற்றார், அதை கூட நான் எடுத்துக்கல. வெறும் கோயம்புத்தூரில் 11 தொகுதி இருக்குல்ல, 11 தொகுதிக்கு வேட்பாளர் யாருன்றதை முடிவு பண்ணது வேலுமணி தானே. இவர் ஒருத்தர் தவிர 10 பேர் தோத்தாங்களே, அதுக்கு யார் காரணம்? அதுக்கு தான் அவர் பதவி எடுத்திருக்கோம். விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்கு அவர் பொறுப்பேற்று அவர் சொன்ன ஆளுக்கு தானே வேட்பாளர், அவர் தானே தேர்தல் பணியை பார்த்துருக்கணும். அவர் ஒருத்தர் ஜெயிக்கிறார், மற்றவங்களாம் தோத்தாங்க, அதனால எடுத்திருக்கோம். காமராஜ் மாவட்ட செயலாளர் தீக்கிட்ட நீங்க 6000 இப்படிதான் ஒருத்தர் உங்க பொறுப்பு கொடுத்தோம் இல்லைங்க. அப்ப உங்களை செயலாளர் கட்சி ஒரு அதிகாரமானது அந்த அந்த மாவட்ட காரணம் வந்திருக்கு, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன காரணம், என்ன அந்த மாவட்டத்துக்கு அவங்க தாங்க பொறுப்பு. இருக்கட்டும் சார், நீங்க எல்லா மாவட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் எதை சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் பொதுச் செயலாளர் செய்யறாரு. இவர் நேரடியா போய் அங்க ஒரு ஆளை பார்த்து இவர் வேட்பாளர்னு சொல்லல, அங்க போய் ஒரு கட்சி நடத்தல. அங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்டத்தை நிர்வாகிகள் கூட மாவட்ட செயலாளர் யாரை பரிந்துரை பண்றாங்களோ அவங்கள தான் நியமனம் பண்றாரு. இது வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்தது. வேலுமணி லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில் சேர்றனாலும் சேர்க்கிறாரு, அவங்களுக்கு பதவி கொடுனாலும் கொடுத்தாரு, அவங்களுக்கு சீட்டு கொடுனாலும் கொடுத்தாரு, எல்லாமே அவர் செஞ்சார். ஏன்னா கட்சி நலன் கருதி இவங்க செய்கிறாங்கன்றதுனால அவர் அதை ஏற்றுக்கிட்டு செஞ்சார். ஆனால் இவங்க ஒவ்வொருத்தருமே வீரமணி எத்தனை பேரை ஜெயிக்க வச்சார், கேசி வீரமணி அவர் மட்டும் ஜெயிச்சு வர்றாரு. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த நேரத்தில் வேணா எல்லாரையும் அரவணைச்சின்னு போயிடுவார். அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதில் நம்மளை விட தகுதியான ஒருத்தனை பார்த்து அவன் மந்திரி ஆகிட்டான், நம்ம டம்மி ஆகிடுவோம். அதனால எவனும் ஜெயிக்கக்கூடாது. புதுக்கோட்டையில் யாராவது புதுசாக ஜெயிச்சிட்டாங்கன்னா இவர் பொதுச் செயலாளர் அவர் அமைச்சர் ஆகிட்டாருன்னா இவருடைய அடிமையத்தில் இவங்க மேலே வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் லேசாக கடந்து போயிட்டாருன்னா இவர் என்ன போய் கேஸாக போட முடியும்? அதனால் அவரை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டா. இதுதான் நாங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு கடந்த தேர்தல்களில் சிவி சண்முகம் எங்கே போட்டிட்டாரு? விழுப்புரம் தானே. இப்போ இந்த தடவை இந்த மயிலம் பாமக கேட்ட தொகுதி. ஏற்கனவே பாமக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அந்த தொகுதியை இவருக்காக அதை கூட்டணி கட்சி அதாவது இன்னைக்கு சிவி சண்முகம் சொல்றாருல்ல, யாரையும் கேட்கலன்னா அந்த பாமக கொடுத்துருப்போம். பாமகக்கு பக்கத்தில் இருக்க தொகுதியை கொடுத்து இவரை எதுக்கு அங்கே நிறுத்துறாரு? அப்போ அவர் சொல்றதை மதிச்சு தானே அவருக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்கு தானே அவர் கொடுத்தோம். மயிலத்தில் ஜெயிச்சார்ல, இவர் வீடு இருக்கிறது எங்க? திண்டிவனம்.
திண்டிவனத்தில் தான் அவர் குடியிருக்கிறாரு. திண்டிவனம் தானே அவருடைய எல்லா அரசியல் புழக்கெல்லாம் அங்கே தானே. திண்டிவனம் ரிசர்வ் தொகுதி. அந்த தொகுதியில் இதுவரைக்கும் அதிமுக தோத்ததே இல்லை. பாமக வந்து அதிமுக எதிர்த்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்து நின்னப்போ கூட அதிமுக தான் ஜெயிச்சுது. அந்த இடத்துல இப்போ தோத்துருக்க இவர் வீட்டு இருக்கிற இடத்துல தோத்துருக்க, அதுக்கு பொறுப்பு இருக்க வேணாமா? நீங்க கேட்டீங்கல்ல தேர்தல், அந்த பொறுப்பு இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, எடப்பாடி மட்டுமே பொறுப்பு இல்ல, இல்லைங்க. எடப்பாடி பொறுப்பாளர்களா நியமிச்ச எல்லாருமே நான் என்ன சொல்றேன், எடப்பாடியாருடைய பணிகள்ல எந்த குறைபாடும் இவங்களே சொல்ல. அவர் தமிழ்நாடு அரவணைக்கு எங்க இல்லைங்கிற சொல்றாங்கல்ல, பழைய ஆட்கள் எல்லாம் சேர்க்கல, வாங்க எல்லாருமே நீங்க அனுப்பிச்சுட்டே இருக்கிறீங்க, நீக்கிறதுலதான் ஒரு கவனமா இருக்கிறீங்க. இந்த வார்த்தைய திரவியம் சார் கிட்ட இருந்து அவர் சொல்றத நான் சொல்றேன் சார், கேட்கறது வேலையை அதை பண்ணிட்டு இருக்காங்க. அரவணைச்சு இதே புதுக்குழுல எல்லாம் லைவ்ல பாத்தீங்கல்ல, அவரை நீக்க சொல்லி கத்தந்து யாரு? குரல் கூட இல்ல, கத்தனது யாரு? ரைட்டு சார். அப்புறம் மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன ஒரு உறுப்பினரா கூட அவர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன உறுப்பினரா சேர்த்தா கூட போதுங்க, கட்சியில இருந்தா போதும், எந்த பதவி வேண்டாம், அப்படி எல்லாம் வந்த பிறகும் கூட நீங்க அவங்க சேர்க்க தயாரா இல்ல. அப்ப இது என்ன அரசியல் கட்சியா? இல்ல சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமனுடைய குடும்ப நிறுவனமா? அவ்வளவு தொண்டர்கள், 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அதை வழிமொழிஞ்சு அதை ஏத்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிட்ட பிறகு இவங்க சொல்றாங்க அவர் வந்து கேட்டார். சரி, இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல. ஒருத்தர் திரு மூத்த நிர்வாகியா இருந்த திரு செம்மலை வந்து ஒரு வருத்தத்தோட போறாரு. இதுக்கு என்ன காரணம்? செம்மலை மூத்தவர், ஒரு நல்லவர், அரசியல் தெரிந்தவர், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து வந்தவர். ஆனால் தடுமாற்றங்களுக்கு அடிக்கடி இரையாகக்கூடியவர். புரட்சி ஒரு விரக்தி ஆகிறார். விரக்தி வந்து இருந்ததுன்னா அதில் அவருடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது பொய்த்து போயிருந்ததுன்னா, அது மனிதனுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா அது வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடியவர். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒரு தோழமை கட்சிக்கு வந்து இடம் கொடுத்தாங்கன்னு அதை வந்து இவர் ஏற்றுக்காமல் சுயேட்சையாக நின்று கட்சிக்கு எதிராக அந்த கூட்டணி கட்சியை தோக்க வச்சுட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அப்போவே அதுக்கு பிறகு ஒவ்வொரு நேரத்துலையும் இப்போ கூட அம்மா மரணத்திற்கு பிறகு இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுத்த உடனே அங்கேருந்து ஓபிஎஸ் கிட்ட போய் அங்கே கொறடா இவரை தான் கொறடாவாக ஓபிஎஸ் நியமித்தார். இவரை எதிர்த்து ஓட்டு போட்டார் அதிமுகவுக்கு எதிராக. அதிமுக தலைவருக்கு எதிராக வந்து கூட்டணி கட்சிக்கு முடிவை, தலைவருடைய முடிவை கட்டுப்படாமல் போய் எப்படி போட்டியிட்டாரோ அதுபோல் சட்டமன்ற கட்சி தீர்மானம் பண்ணி இவர் அமைச்சராக பதவியேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு வாங்க சொல்ல இவர் எதிர்த்து ஓட்டு போட்டார். அதுக்கு பிறகு வந்தார், இவரான இருந்தார். நான் அதை தவறுன்னு சொல்லலை. அவர் அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அதுக்கு பிறகு உணர்ந்தார், வந்தார். அந்த மாதிரி இப்போவும் தவறான முடிவு எடுத்திருக்காரு நான் சொல்கிறேன். அதாவது அவருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்றது வேண்டாம் இருக்கலாம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அதனால் பல நேரங்களில் வந்து அவர் இருந்த ஓம்பலூர் தொகுதியில் கடைசியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க சொல்ல அங்கே வேற ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து ஒருத்தர் வெற்றி பெற்று வர்றார். கடந்த முறை வெற்றி பெற்றார், இப்போவும் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் இவருக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்காம இருந்திருக்கலாம். அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளில் தரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் செய்கிறாரு, எல்லாரையும் அரவணைச்சு போகிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் வேலுமணியை தலைமை நிலை செயலாளர்னு சொல்கிறாரு. ஒரு மூத்தவர், கட்சியில் அனுபவம் இருந்தவர், அவர் அந்த வார்த்தையை சொன்னால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் நல்லவர், அவர் வேலை செஞ்சார், எல்லாத்தையும் ஒத்துக்கிறாருங்க. அப்புறம் அவர் நீக்கப்பட்டவரை இவர் தலைமை நிலை செயலாளர் சொல்கிறாருன்னாவே இவருடைய நோக்கம் புரியுதில்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து விஜய் கூட சேர்றதை வந்து தவறுன்னு இப்படி சொல்ல முடியுன்றாரு. அப்போது அது தவறாக இல்லாமல் சரியானதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மூத்த நிர்வாகி இவர் கட்சியில் இதை பேசி மற்றவங்களை கலந்து பேசி கட்சி ஒரு முடிவு எடுக்க செய்யணுமா இல்லையா? கட்சி தானே முடிவு எடுக்க முடியும். ஒரு கூட்டணி இப்போது சி.வி. சண்முகம் மாதிரி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் வெளியே வந்துட்டோம் அந்த ரோட்டில் நின்று சொல்ல முடியுமா? இவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுப்பாங்க? யார் கொடுத்தாங்க?
நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு என்ன அதிகாரம்னு தெரியும். நம்ம நினைச்சதெல்லாம் கட்சியில் இருக்கிற தொண்டெல்லாம் மடைய நம்ம நினைச்சதெல்லாம் செய்வான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்களா? இது எப்படி ஒரு அமைப்பை நடத்த முடியுமா? நீங்க இதே வந்து புரட்சி தலைவி அம்மா இருந்தால் அது செய்வாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி, அவர் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தார், அவர் வந்து எதை சொன்னாலும் நம்ம வந்து அவரை மிரட்டலாம், அவரை அச்சுறுத்தலான்ற ஒரு எண்ணம் தானே. அவர் நம்மளோட இணையாக பழகிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு, நம்மால் தானே, அவர் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய அதிகாரத்தை நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. முடிவு எடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா இருக்கலாம், புரட்சி தமிழர் எடப்பாடியாராக இருக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளருடைய அதிகாரம் ஒன்று தானே. இன்னைக்கு வந்து பொதுக்குழு, நீங்கள் முன்ன கேட்ட கேள்விக்கு வரும், பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்கிறீங்க. அந்த பொதுக்குழுவில் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணுன்ற தீர்மானத்தை கொடுத்ததே நீங்கள் தானே. இல்லைங்க, அந்த மாற்ற அந்த 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒரு வலியுறுத்தும் பொழுது பொதுக்குழுவை கூட்ட முடியும். சரி, வலியுறுத்தும் போது யாரை வலியுறுத்துறது? பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கை தான் வைக்க முடியுமே தவிர நீங்க நிர்பந்தப்படுத்த முடியாதுல்ல. இல்ல, அது என்ன பிரச்சனை? என்ன சொல்றேன், இவங்க வந்து எல்லாம் நான் சார் நிறைவா கேட்கிறேன். இல்ல சார், அவர் ஒரு வெளிப்படையான ஒரு உரையாடலுக்கு, ஒரு டிஸ்கஷனுக்கு, பேசுறதுக்கு திரு எடப்பாடி தயாரா இருக்காரா இல்லையா? அதிருப்தியா இருக்கிறாங்க. உங்க கட்சிக்காரங்க தான், இங்க அமைச்சரா இருந்தவங்க தான், இங்க பொறுப்புல இருந்தவங்க, நிறைய விவாதம் பண்ணவங்க. இப்போ ஒரு தோல்வி, ஒரு பெரிய ஆள திமுக இருந்திருக்கு, அதிமுகவும் பாதிப்பாயிருக்கு. தோல்வியினுடைய ஒரு உரையாடலுக்கு ஒரு பேசுறது தயாரா இருக்காரு. என்ன செய்ய போறாரு? தோல்வியிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை வந்து நிச்சயமாக மாவட்டங்கள் தோறும் போக போகிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பரிசீலனை பண்ண போகிறார். இவங்கள மாதிரி ஆட்களை நம்பி விட்டதுனால அது வந்து சரியா இல்லைன்ற தகவல் அவருக்கு கிடைச்சி இப்போ அதை சரி பண்ண போகிறார். அது வேற. நான் கேட்குறேன், அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தோத்துருச்சு. அந்த பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, பொதுச் செயலாளருக்கும் இருக்குது. அவருக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பே போச்சு, அவருக்கு வருத்தம் இருக்காதா? எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆட்களை கூப்பிட்டு போய் சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சிங்க? என்ன காரணம்? என்ன நோக்கம் அதுக்கு? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது இருந்தாலும் பொதுச் செயலாளர் கேட்டு செய்யக்கூடிய மனநிலை இருந்ததா சொல்கிறீங்களே. சரி, அது கூட வேணாங்க. ஒரு மனிதாபிமானம் இருந்தால் அவருடைய பிறந்த நாள் 12ஆம் தேதி ஒருத்தர் வாழ்த்து சொன்னீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு ட்விட்டர்லையாவது ஒரு வாழ்த்து போட்டிங்களா? அன்னைக்கு அசம்பிளி நடக்குது, அசம்பிளி அவர் எவ்வளோ, அவருடைய பிறந்த நாளுங்க, 72வது பிறந்த நாள். அந்த மனுஷன் ஒரு வருஷம் ரத்த கண்ணீர் வடித்தார். தமிழ்நாடு முழுக்க சுற்றி அலைஞ்சு உங்களுக்காக ஓட்டு கேட்டார்ல. ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குங்க, அவரை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்ல முடிஞ்சுதா? இல்லை பத்திரிகையிலையாவது, இல்லை ட்விட்டர்லையாவது ஒரு வாழ்த்து சொன்னீங்களா? யாருக்கிட்ட கோளாறு சொல்லுங்கள் சார். ஸோ அவங்க வந்து அப்போது யார் முடிவெடு, நீங்கள் எங்கேயோ விலை போனீங்க, எங்கேயோ உங்களுக்கு பதவி தரேன்னாங்க, ஏமாந்தீங்க, எது வேணா இருக்கட்டும், ஒரு மனிதாபிமானம். நேற்று வரைக்கும் கூட இருந்தீங்க, அவர் தான் தலைவர், இவரை தவிர வேறு யாருமே தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அதுதான் அவங்க நிலைமை. எனக்கு வந்து இந்த கட்சிக்கு யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க பின்னால் நிற்பேன். 72லேருந்து நான் எந்த பதவியை எதிர்பார்த்து இதனுடைய பிரச்சனைகளுக்காக நான் பேசுகிறவன் இல்லை. நான் உண்மையை பேசுகிறேன், என்னுடைய உணர்வை பேசுகிறேன். ஒரு மனிதனுக்கு என்னதான் சோதனை வந்தாலும் இது செய்யலாமா? ஸோ அதுதான் அவங்களுடைய நாகரிகம்னு சொல்கிறீங்க. அப்புறம் நன்றி. வணக்கம்.